அரசு வேலைக்கு எப்போதுமே தனி மவுசுதான். கால் காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசா சம்பளம் இருக்கணும் என்று கிராமப்புறங்களில் பழமொழி உண்டு. ஆனால் நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள முத்துப்பாண்டி தன்னை தேடி வந்த அரசு வேலைகளையெல்லாம் உதறிவிட்டு தனியார் பள்ளியில் விளையாட்டு ஆசிரியராகவே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வலிந்து விரும்பினார். செட்டிநாடு வித்யாசிரம் பள்ளியின் விளையாட்டு ஆசிரியரான முத்துப்பாண்டியிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் ஒலிம்பிக் வரை சென்று சாதித்துள்ளனர். ஆண்டுதோறும் டெல்லியில் நடைபெறும் சுதந்திர தின அணிவகுப்பிலும் இவரிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் பங்கேற்கின்றனர் என்பது கூடுதல் சிறப்பு. சின்ன வயசுலேயே ஆசிரியர் ஜாப் தான் போகணுன்ட்டு நான், அதுவும் பிடி வாத்தியாராக தான் போகணுன்ட்டு நான் சின்ன வயசுலேருந்தே அதே எளிமையாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். பசங்களை என்னை போல் நானும் நல்லா நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். என்னை போல் நல்லா பசங்களை நான் நிறைய அவார்ட்ஸ் கொண்டு வரணும், பசங்களை மோட்டிவேட் பண்ணணும். அதனால் நான் ஆசிரியர் தான் தேர்ந்தெடுத்து மற்ற ஜாப்புக்கெல்லாம் போகாமல் நான் ஆசிரியருக்கே வந்து சேர்ந்தேன். என்னுடைய பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில், ஒலிம்பிக் லெவலில் மிஸ்டர் அக்னீஸ்வரன் ஒலிம்பிக் லெவலில் கோல்டு மெடல் வாங்கினார் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. என்னுடைய நேஷ்னல் கேடட் அவார்டு வாங்கினா குணால் சௌத்ரி டெல்லியில். என்னுடைய இன்னும் நிறையா செஸ் பிளேயர்ஸு, யோகா சில்ட்ரன்ஸ், அதே மாதிரி ஃபிசிக்கல் எஜுகேஷன் தியரி பேப்பரில் என் பசங்க எல்லாம் சென்டம் எல்லாருமே சென்ட வர்றதுக்காக நான் இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக வரணும்னு நான் ஆசையில் தான் எடுத்தேன். அதே மாதிரி நான் அச்சீவ் பண்ணிட்டேன். இன்னும் ஃப்யூச்சரில் நான் என்னுடைய பசங்க எல்லோரும் இன்னும் ஹை டெக்னாலஜியோட இன்னும் டெவலப் ஆகணும். எங்கள் பள்ளி மாணவர்கள் புத்தக புழுக்கள் அல்ல, பல சர்வதேச விருதுகளுக்கும் தேசிய விருதுகளுக்கும் சொந்தக்காரர்கள். அதற்கு காரணம் எங்களின் ஆசிரியர்கள் என்று பெருமிதம் கொள்கிறார் பள்ளியின் தலைமை ஆசிரியர். செட்டிநாடு வித்யாசிரம் பெஸ்ட் டீச்சர் அவார்ட் சிபிஎஸ்சியில் கொடுத்த அவார்டில் மிஸ்டர் முத்துப்பாண்டி வாங்கியிருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். இதுக்கு எல்லா காரணமும் அவரோட கடின உழைப்பு, அவரோட சின்சியாரிட்டி, அவர் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்ல முடியும். தன் கணவருக்கு கிடைத்த நல்லாசிரியர் விருதை நினைத்து பூரி படைகிறார் முத்துப்பாண்டியின் மனைவி பிரேமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய லைஃப் பார்ட்னர் இந்த மாதிரி நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. அதை டீச்சர்ஸ் டே அன்றைக்கி இன்டர்வியூ கொடுக்குறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அஸ் அ டீச்சர், வி போத் ஆர் டீச்சர், பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணதான் இன்றைக்கி நினைக்கிறேன். எல்லாருமே அவரை மாதிரியே ஒர்க் பண்ணி நிறைய அச்சீவ் பண்ணணும்னு ரொம்ப பெருமையோட சந்தோஷமாக இருக்கிறேன். ஓடி விளையாடு பாப்பா என்றார் பாரதியார். ஆனால் இன்றைய பெரும்பாலான மாணவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கணினியிலோ மொபைலிலோ மூழ்கி விடுகின்றனர். ஓடி ஆடி விளையாட நேரம் ஒதுக்குங்கள், நாளை சாதனைகளுக்கு நீங்களும் சொந்தக்காரர்கள். பசங்கள்லாம் நிறைய ஸ்டடீஸ்ன்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. பசங்கள்லாம் ஸ்போர்ட்ஸ் பக்கம் அதிகமாக வரது கிடையாது. கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, வாலிபாலு இதுக்கு மட்டும் பசங்க அதிகமாக இன்ட்ரெஸ்டாக எடுத்து வராங்க. நிறைய கேம்ஸ் இருக்குது, நிறைய டெவலப்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பசங்கள்லாம் ஸ்போர்ட்ஸில் நிறைய இன்வால்வ்மெண்ட் பண்ணணும். எனக்கு பொறுத்தவரையில் பண்ணால் தான் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும். பெஸ்ட் அட்வைஸ் என்ன பசங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸில் எல்லா டைமும் எல்லாராலும் முடியாதனாலும் இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பேரண்ட்ஸும் மோட்டிவேஷன் பண்ணணும் பசங்களுக்கு. இந்த கேம்ஸுக்கு போ, இந்த ஆக்டிவிட்டி போ, எல்லாம் இதை பண்ணுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் சில்ட்ரன்ஸ் நல்லா ஹை லெவலில் இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. நன்றாக படித்தால் நல்ல வேலை, நல்ல ஊதியம், கார், வீடு என செட்டில் ஆகிவிடலாம். இதைத்தான் இன்றைய கல்வி முறை மறைமுகமாக புகட்டுகிறது. கல்வியையும் தாண்டி சாதிக்க எவ்வளவோ உள்ளது என்பதை இந்த நல்லாசிரியர் சிறப்பாகவே உணர்த்தியுள்ளார்.